வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெசன் கண்டினியூ பண்ண போகிறோம். தேர்ட் லெசன் யூனிட் 3ல மேக்னடிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டில் நாம் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். நான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 2 டாபிக்ஸ் பார்த்தோம். ஒன் இஸ் அ மேக்னடைசிங் ஃபீல்டு. மேக்னடைசிங் ஃபீல்டு ஹச்னு ஒன்று பார்த்தோம். மேக்னடைசிங் ஃபீல்டுனா என்னன்னு பார்த்தோம். H vector அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ தட் மேக்னடைசிங் ஃபீல்டு இஸ் H இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம். தட் இஸ் அ H ஈக்குவல் டு NI டிவைடட் பை L அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? NI டிவைடட் பை L அப்படின்னு சொல்லுவோம். மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். The definition of the magnetizing field: the magnetic field which is used to magnetizing a sample or specimen is called. ஸோ ஒரு சாம்பிளை நம்ம மேக்னடைஸ் பண்ணுறது, மேக்னைட்டாக மாற்றுறது, அதுதான் மேக்னடைசிங் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்து பி அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் அ மேக்னெட்டிக் பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம மேக்னெட்டிக் பெர்மியாபிலிட்டி தட் இஸ் அ மியூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரிலேட்டிவ் பெர்மியாபிலிட்டி அப்படின்னு சொல்லி மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைட் பை மியூ நாட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டுக்கு யூனிட் நம்ம ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த தேர்ட் ஒன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த இன்டென்சிட்டி அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. ஸோ டெஃபினேஷன் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் per unit volume of the material is known as intensity of magnetization. It is a vector quantity. Simple on the magnetic, that is the intensity of magnetization, magnetic moment divided by volume. So that is a magnetic moment per unit volume. Magnetic moment அதுதான் நம்ம என்ன சொல்றோம், that is a PM per unit volume, that is a V அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க புக்கில். என்னன்னா சாதாரணமாக ஒரு மெட்டீரியல் அப்படி இருக்குன்னா அந்த மெட்டீரியல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சாதாரணமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆப்ஷன்ஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆப்ஷன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே அப்ளை பண்ணாத போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் மோஷன். எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா நமக்கு ரேண்டம் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். இட் வில் அப்ளை டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளார ஒரு மெட்டீரியல் வைக்கும் போது அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய சார்ஜஸ் தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் என்னாங்கன்னா தட் இஸ் அலைன் டு ஒன் டைரக்ஷன். அலைன் இன் ஒன் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே அதனுடைய டைரக்ஷன், அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டூ சார்ஜஸ் செப்பரேட் a small distance, that is a magnetic எலக்ட்ரிக் மூமெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே மேக்னெட்டிக் மூமெண்ட்ன்றது போல் ஸ்ட்ரென்த். ஸோ த போல் ஸ்ட்ரென்த் செப்பரேட் a small distance qm into 2l. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் தட் இஸ் அ pm வெக்டர் இஸ் ஈக்குவல் டு qm into 2l. தட் இஸ் அ போல் ஸ்ட்ரென்த். qmன்றது போல் ஸ்ட்ரென்த். ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னா அது நம்ம என்ன இருக்குது, நார்த் போல் அண்டு சவுத் போல் இருக்கும். தட் இஸ் இங்கே ஒரு போல் ஸ்ட்ரென்த் தட் இஸ் அ qm, இங்கே ஒரு டாட் qm அப்படி இருக்கும். அது ரெண்டு சம் டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸ் தட் இஸ் அ 2l அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம தட் இஸ் அ மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் சாதாரண ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த கண்டக்டரில் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகளும் நமக்கு NS அப்படின்ற மாதிரி ஒரு போல் ஸ்ட்ரென்த்து இருக்கும். அந்த போல் ஸ்ட்ரென்த்து நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூமில், ஒரு வால்யூமில் எவ்வளோ மூமெண்ட் அங்கே நடக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பர் யூனிட் வால்யூமில் எவ்வளோ மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது அந்த கண்டக்டரில் அப்படின்றத தான் நம்ம தட் இஸ் அ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல P வேல்யூ நமக்கு தெரியும், PM ஈக்குவல் டு QM. QM மீன்ஸ் போல் ஸ்ட்ரென்த் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம், M வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் டிவைடட் பை வால்யூம் எழுதலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட்டை QM 2L டிவைடட் பை 2L இன்ட்டு A. வால்யூம்ன்றது என்னது 2L இன்ட்டு ஏரியா. ஸோ இந்த 2L கேன்சல் ஆகிடும். கேன்சலேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு QM டிவைடட் பை A. QM டிவைடட் பை A அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா QM டிவைடட் பை A, தட் இஸ் அ போல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை ஏரியா. போல் ஸ்ட்ரென்த் டிவைடட் பை
area. இதே நம்ம இன்னொரு டெஃபினிஷன் நம்ம வந்து கொடுத்திருப்போம். Pole strength divided by area. This means for a bar magnet of the intensity of the magnetization can be defined as the pole strength Qm divided by area, that is called magnetization. That is a intensity of magnetization அப்படி நாம சொல்லலாம். The SI unit of intensity of magnetization அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் அப்படி நாம எழுதலாம். ஆம்பியர் யூனிட் வந்து என்ன எழுதணும் நம்ம ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ். எப்படி ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் அப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஃபோல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து தெரியும். தட் இஸ் யூனிட் வந்து ஃபோல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நமக்கு ஆம்பியர் மீட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம போக போகிறோம். தட் இஸ் அ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் அ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம எப்பவுமே வந்து சிம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பி அப்படின்ற ஒரு சிம்பிளில் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பி அப்படின்ற ஒரு சிம்பிளில் யூஸ் பண்ணுவோம். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் நமக்கு தெரியணும். என்னென்னா அந்த டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா தட் இஸ் இந்த கண்டக்டரில் வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறோம். கரண்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த கண்டக்டரில் வந்து கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். இதோ அந்த கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன கிடைக்கும், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னைய ஏர் மீடியத்தில் வைக்கும் போது அதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஏ பி நாட். தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஏ பி நாட் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு கண்டக்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மீடியத்தில் வைக்கிறோம். ஸோ இன்னைய எனி ஒன் மீடியம் ஒரு மெட்டீரியல் மீடியத்தில் வைக்கிறோம். ஸோ ஒரு மெட்டீரியல் மீடியத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கரண்ட் அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த கண்டக்டருக்குள்ள ஏர் மீடியத்தில் இருக்கும்போதே ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகுது. அது இல்லாமல் அந்த மீடியத்தில் வைக்கும்போது அந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லேயே அந்த தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு தட் இஸ் அ அதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பி நாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா ஹையாக இருக்கும். தட் இஸ் பிஎம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஏர் மீடியத்தையும் ஏரியம் அண்ட் எனி ஒன் மீடியத்தையும் ரெண்டுத்தையும் உள்ள அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் தட் இஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பி நாட் வெக்டர் பிளஸ் பிஎம் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பி நாட்ன்றது வந்து தட் இஸ் ஃப்ரீ மீடியம் தான். தட் இஸ் ஃப்ரீனா தட் இஸ் ஏர் மீடியம். ஏர் மட்டும் இருக்கக்கூடிய அந்த மீடியத்தில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஹச்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தட் இஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட். ஸோ எம்ன்றது நம்ம பார்த்தோம் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஓகே, ஸோ மியூ நாட் இன்ட்டு ஹச் வெக்டர் பிளஸ் மியூ நாட் இன்ட்டு எம் வெக்டர். ஸோ பி நாட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம் மியூ நாட் ஹச் வெக்டர் அப்படின்னு எழுதலாம். அண்ட் பிஎம் அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா மியூ நாட் இன்ட்டு எம் வெக்டர்னு எழுதலாம். ஸோ இதில் காமனாக மியூ நாட் வெளியில் எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு ஹச் வெக்டர் பிளஸ் எம் வெக்டர்னு வரும். நமக்கு ஓல்டு புக்கில் வந்து ஐன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐயும் கரெக்ட் தான், பட் ஆனால் நியூ புக்கில் வந்து எம்னு கொடுத்துருப்பாங்க. யூ வில் ரெஃபர் டு ஒன்லி நியூ புக்ஸ். ஓகே, நியூ புக்கை மட்டும் பாருங்கள். ஓல்டு புக்கை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து நிறைய ஒமிட் பண்ணியிருக்காங்க, சம் ஆட் பண்ணியிருக்காங்க, சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் நியூ புக்கை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வாட் இஸ் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த ஸ்பெசிமன் B is equal to the sum of the B dot produced in a vacuum due to the magnetizing field and the magnetic field Bm. Okay, due to the induced magnetism of the substance. Okay, so அதான் உங்களுக்கு டெஃபினிஷனா கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து B நாட்டையும் Bmயும் சம் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் என்னது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் சசசிபிலிட்டி. மேக்னெட்டிக் சசசிபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணாவே நம்ம ஈஸி டெஃபினிஷன் எழுதிடலாம். என்ன இந்த ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா psi m is equal to modulus of m vector divided by modulus of h vector. ஓகே, ஸோ எம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். வாட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்? தட் இஸ் m is equal to pm vector divided by v அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். And then H is magnetizing field. So magnetizing field அப்படின்றது H equal to Ni divided by L ன்னு பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம் தட் இஸ் மேக்னெட்டிக் சசசிபிலிட்டின்னு சொல்றோம். அதான் கொடுத்துருக்காங்க. It is defined as the ratio of the intensity of the magnetization M induced in the material due to the magnetizing field.
ஸோ மேக்னடைசிங் ஃபீல்டில் எவ்வளோ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடிசம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதுக்குள்ள அந்த ரேஷியோ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா தட் இஸ் அ மேக்னடிக் சசசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து யூனிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட் இஸ் அ டைமென்ஷனல் குவான்டிட்டி. இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி அப்படின்றதுனால தட் இஸ் அ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ ஸ்கேலார் பட் டென்சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓல்டு புக்கில். டென்சார்ன்றா சோ மெனி டைரக்ஷன் இருக்கும். ஓகே, தட் இஸ் நாட் ஏ வெக்டார். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ மேக்னடிக் இன்டென்சிட்டி. தட் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கு வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஏஎம் பவர் இன்வர்ஸ் வரும். அதே மாதிரி மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் ஏஎம் பவர் -1 தான் வரும். ஸோ நோ யூனிட், இதுக்கு வந்து யூனிட்டே இருக்காது, டைமென்ஷன்லைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். இந்த மேக்னடிக் சசசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மேக்னடிக் சசசிபிலிட்டி இருக்கும் நமக்கு. இன் எக்ஸாம்பிள் அலுமினியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 × 10⁻5 பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. காப்பர் பார்த்தீங்கன்னா -0.98 × 10⁻5 இருக்குது. டைமண்ட் பார்த்தா -2.2, கோல்டு -3.6, எல்லாமே 10⁻5. பட் இன் கார்பன் டை ஆக்சைடு 1 atomic mass, that is a ATM, atomic mass unit அப்படின்னு சொல்லுவோம். that is a -2.3 × 10⁻9 இருக்கு. ஆக்சிஜனுக்கு வந்து 2090 × 10⁻9 அப்படின்னு இருக்கு. ஸோ தட் இஸ் அ மேக்னடிக் சசசிபிலிட்டி வெரி ஹை அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் இருக்கு, வெரி லோ அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ஆக்சிஜனுக்கு இருக்கு அப்படின்றத இந்த டேபிள் காலத்தில் பார்க்கலாம். இந்த டேபிள் காலம் இன்கேஸ் 1 மார்க்கா நமக்கு வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் definition. Okay, next example sum 3.8. compute the intensity of magnetization of the bar magnet whose mass, magnetic moment and density. so mass கொடுத்திருக்கான், magnetic moment கொடுத்திருக்கான், and density கொடுத்திருக்கான். so mass அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a 200 gram கொடுத்திருக்கான். அடுத்து magnetic moment that is a pm கொடுத்திருக்கான். and then density வந்து நமக்கு கொடுத்திருக்கான். density வந்து நமக்கு that is a 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் அப்படின்னு கேட்குறான். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் தட் இஸ் அ எம் வேல்யூ கேட்குறான், கேபிட்டல் எம் வேல்யூ கேட்குறான். ஸோ கேபிட்டல் எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா வந்து மேக்னடிக் மூமெண்ட் டிவைடட் பை வால்யூம் நமக்கு தெரியும். அப்புறம் மேக்னடிக் மூமெண்ட் நமக்கு கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கணும், வால்யூம் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட் இஸ், டென்சிட்டி ஃபார்முலா வந்து மாஸ் பை வால்யூம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம், மாஸ் டிவைட் பை டென்சிட்டி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இங்கே மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான், 200 கிராம் கொடுத்துருக்கான். ஸோ 200 கிராமை வந்து கிலோகிராமை மாற்றணும் 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். டிவைடட் பை டென்சிட்டி அப்படின்னும் போது 8 கிராம் சென்டிமீட்டர் பவர் -3 கொடுத்துருக்கோம். நம்ம அதையும் கிலோகிராமை மாற்றணும். 8 × 10⁻³ கிலோகிராம் அண்ட் சென்டிமீட்டர் கியூபா வந்து நம்ம என்ன பண்ணணும், மீட்டர் கியூபா மாற்றணும். ஸோ மீட்டர்னா 10⁻6. ஸோ அண்ட் தென் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வேணும்னா நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நமக்கு என்ன இருக்குது, மேலே 200 இருக்குது, டிவைடட் பை 8 இருக்குது. இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10⁻³ கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிற 10⁻6 மேலே போனால் +6 மேலே போனால் -6 ஆகிடும். டிவைட் பண்ணுங்கள், 4 2s are 8, இது 100 டைம்ஸ் வரும். 2 2s are 4, that is a 50 times, 1 2 22 டைம்ஸ் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 25 × 10⁻6 மீட்டர் கியூப். கீழே இருக்கிற மைனஸ் கியூப் வந்து மேலே வந்தால் ப்ளஸ் கியூப் ஆகிடும். ஓகே, ஸோ வால்யூம் நமக்கு கிடைச்சிருது. ஸோ அடுத்து வந்து மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் பிஎம், அது ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 2 Ampere/m² கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் m = மேக்னெட்டிக் மூமெண்ட் டிவைடட் பை வால்யூம். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். வால்யூம் தான் கண்டுபிடிச்சோம், 25 × 10⁻6 கண்டுபிடிச்சோம். இதை டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணும்போது ஆகும் தட் இஸ் 125 125 இங்கே வந்து 0. இன்னொரு 0 போட்டுக்கோங்க. ஸோ 8 டைம்ஸ் வரும். 8 25s are 200. அப்புறம் 0.08 × 10⁻+6 ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் வரும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.8 × 10⁵ ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 3.9. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் 3.9 என்ன கொடுத்துருக்கோம், யூசிங் த ரிலேஷன் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0 × h வெக்டர் + m வெக்டர் ஸோ தட் m இஸ் ஈக்குவல் டு μr -1 அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் μr -1 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு μ0 h வெக்டர் + m வெக்டர். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் sin m இஸ் ஈக்குவல் டு
that is a m vector divided by h vector நமக்கு தெரியும். So இதுல இருந்து m vector மட்டும் வேணும்னா என்ன எழுதலாம்? m vector is equal to psi m into h vector ன்னு எழுதலாம். Therefore இந்த வேல்யூ இந்த m இருக்கிற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும்? That is a b vector is equal to mu naught into h vector plus m vector பதில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா that is a psi m h vector அப்படி நாம எழுதலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன காமனாக எடுக்கலாம்னா mu naught h vector வெளியில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 plus psi m 1 plus psi m கிடைக்கும். அதுதான் mu naught h வெளியில் எடுத்தா 1 plus psi m அப்படி நமக்கு கிடைக்கும். Therefore b vector is equal to எப்படி எழுதலாம்னா mu into h vector அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இங்கே mu அப்படின்றது என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is a mu equal to mu naught psi m plus 1 என்ன எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக சேர்ந்தது நம்ம that is a mu அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம். ஓகே, அப்பனா psi m plus 1 is equal to இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க. psi m plus 1 is equal என்ன வரும்? mu divided by mu naught வரும். psi m plus 1 is equal to mu divided by mu naught வரும். mu divided by mu naught என்றது நம்ம எப்படி எழுதலாம்? that is a mu r அப்படி நாம எழுதலாம். ஓகே, so psi m plus 1 is equal to mu r. Therefore psi m is equal to mu r minus 1 அப்படின்னு சொல்லி நாம எழுதலாம். that is a very simple equation. இதை வந்து ஒரு முறைக்கு 2 முறை வந்து நீங்க வந்து எழுதி பார்த்த மாதிரி தான் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்றதுல வந்து அப்பப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை வந்து எழுதி பார்த்துருங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து m எப்படி வந்தது அப்படின்னா that is a magnetic susceptibility formula, that is a psi m is equal to m vector divided by h vector. அதுல இருந்து நம்ம m வந்து இதை எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த m இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணும்போது psi m plus 1 இந்த h vector and mu vector காமனா வெளியே எடுத்துட்டோம். ஸோ b vector is equal to mu h vector எழுதுறோம். ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லா என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம mu அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த psi m plus 1 வந்து எப்படி எழுதலாம்னா that is a mu by mu naught ன்னு எழுதலாம். and then mu by mu naught வந்து mu r ன்னு எழுதலாம். ஓகே, and then psi m plus 1 is equal to mu r ன்னு எடுத்துக்கிறோம். and then psi m is equal to mu r minus 1 is the answer. அதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, next sum example sum 3.10. Two material x and y are magnetized whose value of intensity of magnetization that is a capital M value கொடுத்திருக்கான். that is a one is a 500 ampere meter inverse and 2000 ampere meter inverse respectively. Its magnetizing field that is a H கொடுத்திருக்கான். that is a 1000 ampere meter inverse. Then which among these material can easily magnetize ன்னு கேக்குறான். so என்ன கொடுத்திருக்கானா ஒரு magnetizing intensity of magnetization வந்து 500 கொடுத்திருக்கான், 200 கொடுத்திருக்கான். ரெண்டுத்துக்கு magnetizing field வந்து 1000 ன்னு கொடுத்துட்டான். so இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது x and y மெட்டீரியல்ல எதுல வந்து magnetizing easily magnetized ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். so that is a very simple problem. The susceptibility of the material x வந்து என்னன்னு சொல்லலாமா? that is a formula. susceptibility of x க்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? m vector divided by h vector. m வேல்யூ வந்து 500 கொடுத்திருக்கான், h வந்து காமனா வந்து 1000 கொடுத்திருக்கான். சோ ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? that is a 1/2 கிடைக்குது. நமக்கு 1/2 that is a 0.5 கிடைக்குது. and the y material உடைய that is a m வேல்யூ வந்து நமக்கு 2000 கொடுத்திருக்கான், h வந்து காமனாவே 1000 கொடுத்திருக்கான். இத வந்து சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? that is a 2 கிடைக்குது. சோ இங்க வந்து 0.5, இங்க வந்து 2 கிடைக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது that is a 2 is a very greater one. so that is a ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம x கம்பேர் பண்ணும்போது மெட்டீரியல் y ல வந்து susceptibility அதிகமா இருக்கு. susceptibility அதிகமா இருக்குறதுனால நமக்கு வந்து easily magnetize ஆகும். அதான் கொடுத்திருப்பான். susceptibility of the material y is greater than that of material x, which implies that material y can be easily magnetized அப்படி நாம எழுதலாம். ஓகே, next 3.5 classification of magnetic material. so magnetic materialல வந்து ஒரு 3 types வந்து classification பண்றாங்க. so எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா one is a diamagnetic material and second one is a paramagnetic material and ferromagnetic material அப்படினு சொல்லி 3 types of material நமக்கு வந்து classification பண்றாங்க. so இதல வந்து ஒவ்வொரு டீடைலா நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. so அத நம்ம பார்க்கலாம். first one is a diamagnetic material. so diamagnetic material னா ஒண்ணும் கிடையாது. that is a bismuth, copper and water also a diamagnetic material சொல்றோம். so இந்த diamagnetic materialல என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, என்ன அதுல இருக்கு அப்படினு பார்க்கலாம். so சாதாரணமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு மெட்டீரியல் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல் என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது அதுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க தான் செய்யும். ஓகே, இன் பிரசன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்பீட் அப். ஸோ சம் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுனா ஸ்பீட் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம் எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். சம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகலாம். ஓகே, ஸோ இதை வந்து தட் எலக்ட்ரான் ஹூஸ் மூமெண்ட்ஸ் ஆர் ஆன்டி பேரல் ஆர் ஸ்பீட் அப் அக்கார்டிங் டு லென்ஸ் லா. லென்ஸ் லா நம்ம லெக்சர்ஸ்ல தான் பார்க்க போறோம். லென்ஸ் லான்றது வந்து என்னன்னா, that is a magnetic field is minus of change in magnetic flux அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நெக்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பீடை வந்து நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம், சம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்பீடை வந்து டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் தட் இஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the interaction between the induced magnetic moment and the external field creates a force which tends to move a material from stronger part to weaker part. உடனே என்ன ஆயிடுதுன்னா, இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுனா ஸ்ட்ராங்கர் பார்ட்ல இருந்து வீக்கர் பார்ட்டுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சது. எப்ப எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடுது, ஸ்ட்ராங்கர் பார்ட்ல இருந்து நமக்கு வீக்கர் பார்ட்டுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சது. இட் மீன்ஸ் த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படி நாம சொல்றோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, பிஸ்மத், காப்பர் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் ஃபார் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மெய்சனர் எஃபெக்ட் என்ன நமக்கு நோட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம காலேஜ் போகும்போது நீங்கள் படிப்பீங்க டீட்டெயிலாக. ஸோ மெய்சனர் எஃபெக்ட்ன்றது கெமிஸ்ட்ரியில் கூட வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ மெய்சனர் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, சூப்பர் கண்டக்டர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். சூப்பர் கண்டக்டர்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் த சூப்பர் கண்டக்டர்? சம் டெம்பரேச்சர்ல வந்து ஒரு கண்டக்டரே வந்து என்ன ஆயிடும்னா வச்சுக்கோங்க, சம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது அந்த கண்டக்டர் என்ன ஆயிடும்னா அப்படியே ஜீரோ ரெசிஸ்டன்ஸா மாறிடும். தட் இஸ் அ சூப்பர் கண்டக்டர். சூப்பர் கண்டக்டர்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோ. ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தட் இஸ் அ சூப்பர் கண்டக்டர் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னா ஒரு கண்டக்டரை வந்து நம்ம ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது அது சூப்பர் கண்டக்டரா மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. The expulsion of the magnetic flux from the superconductor during its transition to the superconducting state is known as Meissner effect. So அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து அந்த மெட்டீரியல்ல வந்து என்னாகும், நமக்கு வந்து ஃப்ளோ ஆயிட்டு போகும். தட் இஸ் பெனிட்ரேட் ஆயிட்டு போகும். சூப்பர் கண்டக்டரா இருக்கும் போது அந்த மெட்டீரியல்ல இருந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அந்த சூப்பர் கண்டக்டர் வந்து என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து எக்ஸ்ப்ளோஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, the properties of diamagnetic material அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் magnetic susceptibility இஸ் நெகட்டிவா இருக்கும். magnetic susceptibility அப்படின்னும் போது நம்ம பார்த்தோம் தட் இஸ் psi. psi வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவா இருக்கும். relative permeability is slightly lesser than unity. permeability mu r அப்படி நம்ம பார்த்துருக்கோம். that is a relative permeability அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா slightly less than unity. unityனா ஒன்றை விட லெஸ்ஸரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். ஓகே, and then third, the magnetic field lines are repelled or expelled by the diamagnetic material when placed in a magnetic field. The magnetic field lines are repelled or expelled by the diamagnetic material when placed in a magnetic field. magnetic field வைக்கும்போது அது வந்து repelled ஆகலாம் or expelled ஆகலாம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அடுத்து fourth one, susceptibility is nearly temperature independent. டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கா. தட் இஸ் டெம்பரேச்சர் வந்து இண்டிபெண்டா இருக்குது சசசிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், பிளாட்டினம் அண்ட் தென் குரோமியம், ஆக்சிஜன், இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா தட் இஸ் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றோம். இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ல எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு, எப்படி வந்து அதில் வந்து in absence of magnetic field, in presence of magnetic field ல எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தெரியும் நமக்கு, மெட்டீரியல் அப்படின்னாவே அதுல என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிருக்கு. என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், the electrons மூவிங் இன் a free random direction. ஸோ நம்ம ரேண்டம் டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இங்க வந்து நமக்கு டைபோல் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க வந்து டைபோல் மூமெண்ட் வந்து நமக்கு இருக்கும். எதுல டைபோல் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மெட்டீரியலில் நமக்கு டைபோல் மூமெண்டம் இருக்கும். ஸோ இந்த பேராமேக்னெட்டிக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் இந்த டைபோல் மூமெண்ட்டுடைய நெட் டைபோல் மூமெண்ட் ஆர் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். எப்படி இருக்குன்னா ஜீரோ. ஸோ ரேண்டம் மோஷன் இருக்கிறதுனால தட் இஸ் அ நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஜீரோவாக இருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்குறோம், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம கொடுக்குறோம், இந்த மெட்டீரியலுக்கு கொடுக்கும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு அலைன் ஆகி நமக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். அலைன் ஆகி நமக்கு மூவ் ஆகும். நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன்லேயே அந்த டைரக்ஷன்லேயே வந்து என்ன ஆகும்னா அந்த electrons வந்து நமக்கு மூவ் ஆகும். So that atomic dipole will align them in the field direction. As a result, there is a net dipole moment induced in the direction of the applied field. So இங்க dipole moment வந்து induce ஆகுது. எதுக்குன்னா அந்த direction of the fieldக்கு வந்து நமக்கு dipole moment வந்து இங்க என்ன ஆகுதுன்னா induce ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. In case non-uniform magnetic field இருந்தா நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா the paramagnetic material will have a tendency to move from weaker to stronger part. ஸோ வீக்கர் பார்ட்ல இருந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு வந்து அந்த ஃபீல்டு வந்து நமக்கு இருக்கும். எந்த ஃபீல்டு தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு வீக்கர் ஃபீல்டுலேருந்து ஸ்ட்ராங்கர் ஃபீல்டுக்கு இருக்கும். ஸோ தட் மெட்டீரியல் which exhibit weak magnetism in the direction of the applied field as known as paramagnetic material. இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் பேர் தான் என்ன சொல்றோமா, paramagnetic material சொல்றோம். இந்த அன்யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மெட்டீரியல் வைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணோம். இன்னும் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வைக்கும் போது அது வந்து டார்க்காக கூட ப்ரொடியூஸ் பண்ணோம். பட் இன்னும் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டில் வைக்கும் போது அந்த மெட்டீரியல் வந்து வீக்கர் பார்ட்ல இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கர் பார்ட்ல வந்து அதனுடைய ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வீக்கர் பார்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த மெட்டீரியல் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா தட் இஸ் அ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் அண்ட் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க என்னன்னா, ஸோ தட் இஸ் என்ன இது இந்த ட்ரெயினுக்கு பேர் என்னன்னா மேக்னெட்டிக் லிமிட்டேட்டட் ட்ரெயின், மேக்னெட்டிக் லிமிட்டேட்டட் ட்ரெயின் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்னன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் அப்படியே மிதந்துட்டு போற மாதிரி இருக்கும். தட் இஸ் எ வெரி ஹை ஸ்பீட். இது எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து அப்படியே மிதந்துட்டு போற மாதிரி இருக்கும். தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி அப்படியே மிதந்துட்டு போற மாதிரியான ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ட்ரெயினை விட கம்பேர் பண்ணும்போது வெரி வெரி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். தட் இஸ் ரொம்ப ஃபாஸ்ட் வெலாசிட்டி வந்து ஹை வெலாசிட்டியில் நாம் வந்து இந்த ட்ரெயினை வந்து ட்ராவல் பண்ணலாம், ஹை வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுலேயே ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ பாசிட்டிவ். மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கு, கிரேட்டர் தேன் 1, தட் இஸ் யூனிட்டியை விட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன் டு த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இங்கே வந்து அட்ராக்டட்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் பார்த்துருப்போம். தட் இஸ் அங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து தட் இஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ரிப்பல் இருக்கும், இங்கே வந்து அட்ராக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி சசெப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். சசெப்டிபிலிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதையே நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 மார்க்கில் நமக்கு கேட்கலாம். ஸோ இதை நம்ம ரீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் கியூரிஸ் லா. கியூரிஸ் லா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சாதாரணமாக நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். என்னது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு மெட்டீரியலுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது தெர்மல் வைப்ரேஷன் வில் அப்செட் த அலைன்மெண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ அந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா தட் இஸ் அப்செட் ஆகுது, சீர்குலையுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தெர்மல் வைப்ரேஷனால அந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து என்ன ஆகுது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து சீர்குலைகிறது, அப்செட் ஆகுது. therefore the magnetic susceptibility decreases. அதனால என்ன ஆகுதுன்னா மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன் மெனி கேசஸ் த சசெப்டிபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் psi m. அதனால கொடுத்துருப்பாங்க psi mனா மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இஸ்
inversely proportional to the temperature. Inversely proportional to the temperature. Therefore, that psi m is equal to என்ன போடலாம்? So இந்த proportional symbol எடுத்து நம்ம constant c by t போறோம். அங்க c அப்படின்றது என்னன்னா that is a Curie constant. இதெல்லாம் நம்ம சொல்றோம் Curie constant அப்படி நாம சொல்றோம். ஓகே. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து தெர்மல் வைப்ரேஷனால நம்ம வந்து அந்த அலைன்மெண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் மூவ்மெண்ட் வந்து அப்செட் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா நமக்கு வந்து மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. அதான் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சர், ஒய் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதனுடைய இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் அ ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அப்படின்னு சொல்றோம். ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அப்படின்றது தான் இந்த டயக்ராம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஹைபர்போலாவா நமக்கு கிடைக்குது கிராஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. திஸ் இஸ் அ கியூரிஸ் லா. இந்த கியூரிஸ் லாவில் வந்து நமக்கு 3 மார்க்ல கேட்கலாம் ஆர் 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ இந்த கிராஃபை வச்சு நமக்கு ஏதாவது சம் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்கிறோம். ஸோ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அயன், நிக்கல் அண்டு கோபால்ட் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் தட் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும். ஸோ ஒரு மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், அதில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், தட் இஸ் ஆட்டம் இருக்கும். என்ன இருக்குன்னா ஆட்டம் இருக்கும். ஒரு தட் இஸ் ஆட்டம்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் இருக்கும். ஸோ அந்த ஃபெர்ரோ மெட்டீரியல் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் பொசஸஸ் நெட் டைபோல் மூமெண்ட். கண்டிப்பாக என்ன இருக்குன்னா அதுக்கு ஒரு நெட் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ நெட் டைபோல் மூமெண்ட் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிஎம். தட் இஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம பிஎம். தட் இஸ் டைபோல் மூமெண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். So ferromagnetic material is made up of smaller region called the ferromagnetic domains. So ferromagnetic இதை வந்து நம்ம என்ன smaller region ஆன்னு சொல்றோம். இந்த region நம்ம என்ன சொல்றோம், domain. என்னன்னு சொல்றோம், domain. சாதாரணமா ஒரு மெட்டீரியல்ல வந்து எப்படி இருக்குன்னா that is a domain வந்து எப்படி இருக்குன்னா ரேண்டமா இருக்கும். that atom is moving in a random direction. ரேண்டமா இருக்கும். So random and எப்படி இருக்கு அப்படின்னா spontaneously aligned in the direction. So the magnetic moment வந்து are spontaneously aligned in a direction. So that magnetic moment வந்து some directionல வந்து alignment ஆகிக்கும் அதுவே. This alignment is caused by the strong interaction arising the electron spin which depends on the interatomic distances. So ஒரு ஆட்டம்க்கு இன்னொரு ஆட்டம்க்கு டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து அந்த மெட்டீரியல்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Each domain has net magnetization in a direction. However, the direction of the magnetization varies from domain to domain. So ஒவ்வொரு டொமைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து நமக்கு அதனுடைய டொமைன் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கலாம். The net magnetization of the specimen is 0. So net magnetization of the specimen வந்து எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு அந்த டொமைனுக்குள்ள அந்த மேக்னடைசேஷன் வந்து வேரி ஆகும்போது அதனுடைய டோட்டல் ஆர் நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் த ஸ்பெசிமென் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 0வா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. டொமைன் அலைன்ட் வித் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேண்டம்லி இருந்ததை வந்து நமக்கு வந்து நம்ம பர்டிகுலர் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் 2 பாயிண்ட் அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒன் இஸ் the domain having the magnetic moment parallel to the field grow in size. So parallel to the field க்கு வந்து parallel இருக்கும். And then second point என்ன கொடுத்திருக்காங்கன்னா not parallel to the field or rotated so that they aligned with the field. So sometime வந்து not a parallel இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெயினாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்மேக்னடைசிங் அயன் இன் த அப்சன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு என்ன மீனிங்னா நாம் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாத போது அந்த அயன் வந்து என்ன ஆகுனா தட் இஸ் அது ஒரு மேக்னெட்டாக இருக்காதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் எப்படி இருக்குன்னா மூவிங் இன் ஏ ரேண்டம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த டயக்ராம் சொல்லுது. தட் இஸ் ஆட்டம்ஸ் ஆர் மூவிங் இன் ஏ ரேண்டம் டைரக்ஷன். எப்போ அப்படின்னா
தட் இஸ் அன்மேக்னடைசராக இருக்குது. தட் இஸ் அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணல, அது வந்து ஒரு மேக்னெட்டாக சேஞ்சஸ் ஆகலை அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் மோஷனில் இருக்குது. இதே நம்ம வந்து ஒரு மேக்னடைசிங் அயன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது என்னாக்கா அது மேக்னடைசிங் ஃபீல்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மேக்னெட்டாக சேஞ்சஸ் ஆகிடுது. மேக்னெட்டாக சேஞ்சஸ் ஆகும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆட்டம் அண்ட் மாலிகூல்ஸ் ஆர் மூவிங் இன் ஏ ஒன் டைரக்ஷன், மூவிங் இன் ஏ ஒன் பர்டிகுலர் டைரக்ஷன் நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றது தான் இந்த டயக்ராம் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி? ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் சசப்சிபிலிட்டி ஈஸியாக பாசிட்டிவாக இருக்கும், ப்ளஸ் லார்ஜாக இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் லார்ஜ். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து நமக்கு எப்படி இருக்கும்? லார்ஜாக இருக்கும். The magnetic field lines are strongly attracted. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டடாக இருக்கு into the ferromagnetic material which when placed in the magnetic field. magnetic field வைக்கும் போது அதனுடைய magnetic field lines வந்து எப்படி இருக்குன்னா strongly attractedா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. And the susceptibility is inversely proportional to the temperature. நமக்கு இங்கே வந்து susceptibility எப்படி இருக்குன்னா inversely proportional to the temperature-க்கு inversely proportional-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து இது ரிலவெண்ட்டாக ஒரு லா ஒன்று இருக்கு. என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Curie-Weiss law. Curie-Weiss law. What is a Curie-Weiss law அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கும் சசப்சிபிலிட்டிக்கும் நமக்கு வந்து ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக நமக்கு சசப்சிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. இங்கே சசப்சிபிலிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா at a particular temperature ferromagnetic material become a paramagnetic. ஸோ பெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து என்னவா மாறுதுன்னா மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறுது. சம் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்போது பெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நமக்கு என்னவா மாறுதுன்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக கூட மாறலாம். திஸ் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் Curie temperature Tc. அந்த டெம்பரேச்சர் நம்ம என்னன்னு சொல்றோம்? Curie temperature Tc அப்படி நாம சொல்றோம். ஓகே, Curie temperature அப்படி நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கான Curie-Weiss law எப்படி நம்ம ஃபார்முலாவோட எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா psi-m, that is a psi-m நமக்கு ஏற்கனவே தெரியும். that is a magnetic susceptibility is equal to C divided by T minus Tc. T அப்படின்றது வந்து that is a critical temperature. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா Tcன்றது வந்து Curie temperature அப்படின்னு நம்ம சொல்றோம். that is a temperature. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் T minus Tc அப்படின்னு நம்ம சொல்றோம். and then sin that is a susceptibility is equal to, or இங்க வந்து நம்ம ஈக்குவல் டு போடுறோம், that is inversely proportional to the temperature தான். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணும்போது psi-m is equal to நம்ம என்ன எழுதலாம்? C divided by T minus Tc அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சசப்சிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. in a particular temperature that ferromagnetic material is changed into the paramagnetic material கூட நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றது தான் வந்து that is a Curie-Weiss law அப்படின்னு நாம சொல்றோம். ஓகே, this is one of the 2 mark question கேட்கலாம் or 3 mark question கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டோம். எத்தனை கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம்? 3 கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். ஒன் இஸ் a diamagnetism and paramagnetism and ferromagnetism அப்படின்னு வந்து 3 கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இது 3 கான்செப்டையும் வந்து ஒரே டேபிள் காலத்தில் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஒரு 5 மார்க்காகவே படிச்சுக்கலாம். அது 3 மார்க்கை கிட்ட இந்த டேபிள் கடத்தை போட்டோம். நாட் ஃபார் எக்ஸாமினேஷன் கொடுத்துருப்பான், பட் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து எழுதலாம். வாட் இஸ் த கம்பேரிசன் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் மேக்னடிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இந்த டேபிள் கடத்தை போட்டால் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. 5 மார்க்கில் கேட்டாலே ஒரு டேபிள் காலம் இந்த டேபிள் கடத்தை போட்டாலே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயாமேக்னடிசம் அப்படின்னும் போது மேக்னடைசிங் ஃபீல்டு, ஆப்ஷன்ஸ் ஆஃப் மேக்னடைசிங் ஃபீல்டு H ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இங்கே 0 மேக்னடிக் மூமெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நெட் மேக்னடிக் மூமெண்ட்டு பட் ரேண்டம் அலைன்மெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நெட் மேக்னடிக் மூமெண்ட் இன் ஏ டொமைன் பட் தே ஆர் ரேண்டம்லி அலைனாக தான் இருக்கும். அடுத்து மேக்னடைசிங் ஃபீல்டில் இருக்கும்போது ஓகே நாட் ஏ 0 மேக்னடைசிங் ஃபீல்டு இருக்கும்போது இங்கே அலைன்மெண்ட் வந்து ஆப்போசிட் டு த ஃபீல்டாக இருக்கும். இங்கே வந்து அலைன் த ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கும் அண்ட் அலைன்மெண்ட் வந்து வித் ஃபீல்டுக்கு இருக்கும். அடுத்து மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் ஹச்சுக்கும் எம்முக்கும் உள்ள அந்த கிராஃப் பண்ணும்போது இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். இது வந்து இந்த மாதிரி இருக்குது, இது வந்து ரைட் சைடு கான்செப்ட் ஆகுது. ஓகே, தட் இஸ் த மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல். அடுத்து சசப்சிபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால், இங்கே பாசிட்டிவ் லார்ஜாக இருக்கும்,
அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வந்து யூனிட்டி ஒன்னை விட சின்னதாக இருக்கும். ரிலேட்டிவ் ஒன்னை விட சின்னதாக இருக்கும். செகண்ட் ஒன் இஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் யூனிட்டியாக இருக்கும். இங்கே வந்து கிரேட்டர் தென் யூனிட்டியாக இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து வெரி வெரி லார்ஜ். இதில் பெர்ரோ மேக்னடிஸில் வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து வெரி லார்ஜ். இங்கே வந்து கிரேட்டர் தென் யூனிட்டி, இங்கே லெஸர் தென் யூனிட்டி இன் ஏ டயமண்ட். இதை வந்து 1 மார்க்கோட கேட்கலாம் அண்ட் 3 மார்க்கில் கேட்கலாம். நாட் ஃபார் எக்ஸாமினேஷன்றதுக்காக இதை பார்க்க விட்டுறாதீங்க. இதை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் தேரியில் இருக்கிறத இங்கே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே.